Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கத்துக்க இருக்கிறது Copper Cut Crease Eyemakeup. எந்த ஒரு மேக்கப்புமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கத்துக்கிட்டோம்னா ஈஸியா யாரால வேணாலும் மேக்கப் போடலாம். சோ அந்த வகையில இந்த Copper Cut Crease மேக்கப்பை எவ்வளவு ஈஸியா நீங்க போடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Full makeup நான் complete பண்ணி வச்சிருக்கேன் except for eye makeup. So first வந்து Blue Heaven ஓட Aristo eye defining pencilனால நம்மளோட eyebrows define பண்ணிக்கலாம். இந்த Blue Heaven பென்சிலோட விலை பாத்தீங்கன்னா 150 rupees தான். நல்ல ஒரு dark brown shade and less tinted இருக்கும். இது ஆல்ரெடி என்னோட previous வீடியோலயே சொல்லிருப்பேன். இது வந்து நைக்கால last month சேல்னா within 150 குள்ள தான் நான் வாங்கியிருந்தேன். நீங்களும் தேவைனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப்போட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே நம்மளோட ப்ரோ தான். இப்போ இந்த ஜென்ரேஷனில் இப்போ நம்ம ப்ரோவை வந்து நல்லா டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்மளோட ஐ மேக்கப்பை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பூலி இருக்கக்கூடிய ஒரு ஐப்ரோ டிஃபைனர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டு பக்கமும் ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா கண்ணுக்கு மேலே நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் இருக்கணுன்றதுக்காக ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு லூஸ் பவுடர்னால் அதை ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது உங்ககிட்ட செல்லு டேப் அப்படி இல்லைனா பேப்பர் டேப் இருந்துச்சுன்னா நம்மளோட கண் எண்டாகிற இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 1 or 2 centimeters தள்ளி இந்த மாதிரி ஆங்கிள்டாக 2 செல்லு டேப் போட்டிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் லைட் பிங்க் ஷேட் நம்மளோட க்ரீஸ் லைனுக்கு கொஞ்சம் மேலே பிளெண்டிங் ப்ரஷ்னால் இந்த ஒரு பிங்க் கலரை டிஃப்யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பேஸ் ட்ரான்சிஷன் ஷேடாக அமையும். இப்போ ரெண்டு பக்கமும் ட்ரான்சிஷன் ஷேடை ஈக்குவலாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா டார்க் பிங்க் கலர் ஷேட் எடுத்து நான் அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து சேம் வே நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் இந்த ஒரு ஷேடையும் நம்ம நல்லா வந்து ட்ரான்சிஷன் ஷேடு கீழே அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து இந்த டார்க் பிங்க் கலர் அப்ளை பண்ணோம் இல்லையா அதுக்கு கீழே சேம் வே நீங்கள் அழகாக பிளெண்ட் பண்ணுங்கள். அவுட்டர் கார்னர்லேருந்து ஆல்மோஸ்ட் இன்னர் கார்னர் வரைக்கும் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு அந்த ஷேட்ஸ் பிளெண்ட் ஆகிறது சூப்பராக தெரியும். லைட் பிங்க், டார்க் பிங்க் அண்ட் ப்ரௌன். இப்போது நம்மளோட பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஷேடை வந்து மைல்டாக டச் பண்ணிவிட்டு அதை இந்த ப்ரௌன் ஷேடுக்கு கீழே நீங்கள் நியர்லி நம்மளோட லிட்டோட எண்ட் பகுதியில் லைட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி கொடுங்க. இப்போது அழகாக ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு இந்த ஷேட்ஸோட அந்த ஒரு வேரியேஷன் தெரியுது. ஸோ அவுட்வேர்டாகவும் அப்வேர்டாகவும் போகும்போது கலர்ஸ் வந்து லைட்டாக ஆகிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்னோடய க்ரீஸை கட் பண்ணிக்க போகிறேன். கியூடிப் அப்படி இல்லைனா பட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை வச்சு பான்ஸ் மிசலார் வாட்டர் யூஸ் பண்ணி என்னோடய க்ரீஸ் லைனை என்டையராக அங்கே இருக்கக்கூடிய மேக்கப்பை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸ் லைன் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரிஜினல் க்ரீஸ் லைனுக்கு கொஞ்சம் மேலேயே தான் நான் இந்த க்ளீனிங் வந்து பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் லைன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அதுக்கு மேலே இமேஜினரியாக நம்ம ஒரு க்ரீஸ் லைன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போது க்ரீஸை கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த க்ரீஸ் இடத்துல நம்ம மறுபடியும் நம்மளோட கன்சீலர் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட புதுசாக அப்ளை பண்ண போகிற ஐ ஷேடோவுக்கு ஒரு பேஸாக அமையும். இன்றைக்கி நம்ம காப்பர் கட் க்ரீஸ் மேக்கப் போடுறதுனால என்னோடய ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் ஷேட் எடுத்து என்னோடய இன்னர் லிட்லேருந்து ஆல்மோஸ்ட் அவுட்டர் லிட் அதாவது மிட்வேக்கு கொஞ்சம் தாண்டி வரைக்கும் நான் போடுறேன். லெஃப்ட் ஐக்கு பண்ண மாதிரியே ரைட் ஐக்கும் உங்களோட க்ரீஸ் ஏரியாவில் இந்த காப்பர் கலரை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் அதோட லுக். மறுபடியும் ஒரு தடவை நம்மளோட பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஷேட் எடுத்து நம்மளோட ரேர் எண்ட் ஆஃப் த ஐயில் அப்ளை பண்ணிவிட்டு காப்பர் ஷேடையும் இந்த பிளாக் ஷேடையும் நீங்கள் சூப்பராக பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பிளெண்டிங் அப்பியரன்ஸ் கிடைக்கும். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஸ்மட்ச்ட் எஃபெக்ட் கிடைக்கும்.
ஸோ உங்களுக்கு டோட்லி லைட் பிங்க், டார்க் பிங்க், ப்ரௌன், காப்பர் கலர், பிளாக் கலர் இப்படி எல்லா கலரோட ஒரு பர்ஃபெக்ட் மர்ஜ் கிடைக்கும். இப்போ அண்டர் ஐஸில் மேலே போட்டோம் இல்லையா டார்க் பிங்க் ஷேட், அந்த ஷேட் எடுத்து நல்ல ஒரு திக்கான பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு அதே கலரை நம்மளோட லோவர் லிட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் கலபரோட ஐலைனர் எடுத்து நம்மளோட ஐஸ்க்கு மேலே ரொம்ப தின்னாக தான் இன்னர் ஐஸில் வந்து ஐலைனர் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் இழுத்துட்டு போனோம்னா நம்ம ஒரு டேப் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டேப்போட எண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் தென் அந்த டேப்போட அவுட்லைனையே உங்கள் ஐலைனருக்கான அவுட்லைனாக எடுத்துகிட்டு மேலே உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களோட விங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விங்கை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த விங்கோட எண்ட்லேருந்து உங்களோட கண்ணோட சென்டர்லேருந்து கொஞ்சம் ரேர் எண்டு முக்கால்வாசி தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் டூ த சேம் ஆன் தி அதர் சைடு. ஸோ சேம் வே நீங்கள் தின்னாக வந்து வரைஞ்சிக்கோங்க உங்களோட இன்னர் ஐஸில். அண்ட் வெளியில் வந்து நம்மளோட டேப் இருக்கிற இடத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். அது சின்னதாகவும் இருக்கலாம், இல்லை லெங்க்த்தியாக உங்களோட ஐப்ரோ எண்ட் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம். விஷயம் வந்து சிமெட்ரியை பற்றினது. அந்த பக்கம் எவ்வளோ பெரிய விங் வரைஞ்சிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் விங் வரைஞ்சிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி குட். ஐலைனர் ஸ்டெப் முடித்த உடனே நீங்கள் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். நான் ரிமூவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரிசைஸான பர்ஃபெக்டான விங்ட் ஐலைனர் வரைஞ்சிருக்கேன்னு. ஸோ இதே மாதிரி நீங்கள் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பட் டேப் ரிமூவ் பண்ண இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கும். இப்போ ஐஷேடோ பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் ஷேடோ எடுத்துகிட்டு என்னோட ப்ரோபோனு கீழே உள்ள இடத்தையும் இன்னர் கார்னர்ஸையும் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் காஜல் தான். ஸோ இன்றைக்கி நான் மேபலினோட கொலோசல் காஜல் எடுத்து நம்மளோட வாட்டர் லைன் கீழே இருக்கக்கூடிய வாட்டர் லைன் ஆஸ் வெல் அஸ் மேலே இருக்கக்கூடிய வாட்டர் லைனில் காஜல் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். மறுபடியும் என்னோட ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஷேட் எடுத்து நம்ம லோவர் லிட்டில் வந்து பிங்க் கலர் ஷேட் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஒரு பிளெண்டிங் ஷேடாக பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்மட்ஜிங் ப்ரஷ் வச்சு ரெண்டு கலரையுமே நான் ஸ்மட்ச் பண்ணி விடுறேன். அடுத்ததாக ஐலாஷ் கலர் யூஸ் பண்ணி என்னோட ஐலாஷஸை கர்ல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் மஸ்காரா. லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா எடுத்து இன்றைக்கி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு மஸ்காரா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 2-3 தடவை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு லேஷஸ் வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி லேஷஸ் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளான ரொம்ப மெலிசான ஒரு ஐலாஷ் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் டியூவோ க்ளூ எடுத்து ஐலாஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலாஷஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டியூட்டோரியல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்காக நான் லிங்க்கில் மறக்காமல் தரேன், போய் பார்த்துட்டு வேணா வாங்க. எஸ், நம்ம ஐலாஷஸும் வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஒரு கோட்டிங் ஆஃப் மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. நம்மளோட இந்த ஐ மேக்கப் இப்போது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த காப்பர் கட் க்ரீஸ் ஐ மேக்கப் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.